Hi dear beautiful souls, welcome to Magnetic Souls family. இன்னைக்கு நம்மளுடைய டாரோ செஷன்ல ஒரு நோ கான்டாக்ட் ரீடிங் பார்க்க போறோம். இந்த நோ கான்டாக்ட்ல அவங்களுடைய எண்ணங்கள் என்ன மாதிரி இருக்கு, என்னென்ன மாதிரி தாட்ஸ் அவங்களுக்கு வருது ஆஃப்டர் இந்த நோ கான்டாக்ட் அண்ட் லைஃப் சம்மந்தமா என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்க திங்க் பண்றாங்கன்றது தான் இன்னைக்கு நம்ம கார்ட்ஸ் வழியா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம கார்ட்ஸ் எடுத்துக்கலாம். நீங்க நம்மளுடைய சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. யூனிவர்ஸ் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை வந்து கொடுத்துட்டு இருக்கு. ஸோ டீப்பா திங்க் பண்ணிட்டு இருக்காங்க என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் அப்படின்ட்டுன்னு. எஸ் 10 ஆஃப் கப்ஸ் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஒரு கார்டு. இந்த ரீடிங் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா 5 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், நீங்களும் ரொம்ப மன வருத்தத்தில் இருக்க மாதிரி தெரியுது. 5 ஆஃப் வாண்ட்ஸ், அவங்களுக்குள்ளே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. அண்ட் 3 ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஓகே போதும்னு நினைக்கிறேன். பாட்டம் ஆஃப் த டெக், வாவ், கிங் ஆஃப் கப்ஸ். சூப்பர். உங்களுக்கு வந்து கார்ட்ஸ் வந்து ஒழுங்கா தெரியுதுங்களா? ஓகே, இப்போ எல்லா கார்ட்ஸும் கவர் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அந்த பர்சன் வந்து அவங்களுடைய எண்ணங்களை வந்து ரொம்ப கட்டுப்படுத்திட்டு இருக்காங்க, ஹோல்ட் பண்றாங்க. எதையுமே நம்ம வந்து வெளி காமிச்சிடக்கூடாது அப்படின்னு வந்து அதிகமா நினைக்கிறாங்க. அண்ட் அவங்களோட ஹார்ட்டுக்கு விட அதிகமா இந்த டைம்ல வந்து தன்னுடைய மைண்டுக்கு வந்து அவங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. எப்பவுமே மூளைக்கும் நம்மளோட இதயத்துக்கும் ஒரு ஃபைட் நடந்துட்டே இருக்கும்ல. இந்த பர்சன் இந்த டைம்ல அவங்களுடைய பிரைன் சொல்றதை வந்து அதிகமா கேட்குறாங்க. நம்ம வந்து எமோஷன் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து கண்ட்ரோலா வச்சிருக்கிறாங்க. அண்ட் நம்ம பாஸ்ட் லைஃப்ல என்னென்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணோம், எதனால இந்த நோ கான்டாக்ட் ஏற்பட்டுச்சு, இந்த உறவு நமக்கு சொல்லி கொடுத்த லெசன் என்ன அப்படின்றத அவங்க வந்து இன் டீட்டெயில்டா வந்து அனாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ரொம்ப குழப்பமான மைண்ட்ல இருந்து அவங்க வந்து கொஞ்சம் தெளிவா ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க பேசும்போது இனிமேல் நம்ம எது பேசினாலும் வந்து ரொம்ப கிளியரா பேசணும். நம்ம 2 பேருக்குள்ளே இருக்கக்கூடிய இப்போ முடிவு எடுக்க போறதுமே ரொம்ப கிளியரான ஒரு உண்மையான விஷயங்களை வந்து நம்ம ஆராய்ஞ்சு வந்து ஒரு ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து நினைக்கிறாங்க. இந்த நோ கான்டாக்ட்ல அவங்க பிளான் பண்ணது அமைதியா இருக்கணும் அப்படின்றதுதான். சூழ்நிலையா அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும், நம்ம கொஞ்சம் அமைதியா இருக்கணும் அப்படின்றதுதான் அவங்க எடுத்த முடிவா இருக்கு இந்த நோ கான்டாக்ட்ல. தன்னோட ஈகோவை விட்டு கொடுத்து ஃபர்ஸ்ட் அவர் பேசுறதுக்கு இந்த கார்ட்ஸை வச்சு நம்ம பார்க்குற அளவுல அவர் வந்து தயாரா இல்லை. நம்ம ஈகோ விட்டுட்டு நம்ம போய் பேசலாம், நமக்கு லவ் இம்பார்ட்டன்ட், அந்த பொண்ணு இம்பார்ட்டன்ட், அந்த பையன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு அந்த பர்சன் இப்போதைக்கு நினைக்கல. பிகாஸ் அவங்க ஈகோக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இந்த டைம்ல கொடுத்துருக்காங்க. அவங்க அகெயின் வந்து பேசும்போது எந்த ஒரு விஷயத்தையும் மறைச்சு அவங்க வந்து பேச மாட்டாங்க. டைரக்டா வந்து என்ன மாதிரியான உண்மையான விஷயங்கள் இருக்கு அப்படின்றது மட்டும் அவங்க பேசுறதுக்கு வந்து தயாரா இருக்காங்க. அவங்க உங்களுக்காக வெயிட் பண்றாங்க ஆக்சுவலா. ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் பேசுறதுக்கு தயாரா இல்ல. ஸோ உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ யார்கிட்டயுமே வந்து அவங்க வெளிக்காட்டிக்கிறாம ஆனா தூரத்துல இருந்து உங்களை வந்து கவனிச்சுட்டே இருக்காரு இந்த பர்சன். அண்ட் இந்த பர்சன் வந்து உங்களை மீடியாஸ் மூலமாவோ ஆர் வந்துட்டு அவங்களுக்கு யாருக்குமே தெரியாம வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட தெரியாது அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களோட ஈகோ வந்து அதை வந்து தடுக்குது. அண்ட் ரொம்ப குழப்பத்துல வந்து இந்த பர்சன் வந்து இருக்கிறாங்க. உங்களை பத்தி அவங்க லைஃப்ல என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியவே தெரியல. இந்த நோ கான்டாக்ட் டைம்ல நீங்க வந்து வேற யாரு கூடயாவது கான்டாக்ட்ல இருக்கீங்களோ அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஏன் எனக்கு இதை பார்த்தோன்னே கொஞ்சம் இதா இருக்குன்னா, உங்களுக்கு அவங்களால இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல. ஸோ அது இருக்கனால தான் இந்த ரீடிங் பார்த்துட்டு இருக்கீங்க. பட் அவங்க நினைக்கிறாங்க உங்களுக்கு வேற யாராவது இன்ட்ரெஸ்ட் இருக்குமோ அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் தோணுது. கொஞ்சம் பயமும் இருக்கும். ஐயோ அவங்கள நம்ம ஃபுல்லா மிஸ் பண்ணிடுவோமோ, இப்படி நம்ம பேசாம வேற இருக்கோம், நம்ம ஈகோ வேற நம்மளை ஸ்டாப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த பிக்சர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்ல, காட்சி தெரியுது உங்களுக்கு. ஸோ இந்த பிக்சர்ல இந்த 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 பாய் வந்து எப்படி ஒரு கன்ஃபியூஷனா இருக்காங்களோ சேம் அந்த பர்சனும் அந்த வந்து அந்த ஒரு ஒரு குழப்பத்துல வந்து இருக்காங்க. அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பை அவங்க கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும், லைக் நம்ம பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, இந்த சொசைட்டில என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும், நீங்க இனிமேல் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க, ஃபினான்ஷியலா என்ன ஆகும் அப்படின்ற அந்த மாதிரி பல கோணங்கள். லைக் அவங்க முன்னாடி பாத்தீங்களா நிறைய
கப்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அது மாதிரி நிறைய அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தாலும் அவங்க ப்ராப்பரானதை இப்போ சூஸ் பண்ணணும். லைக் அவங்களுக்கு நிறைய நெகட்டிவான தாட்ஸ் ஆல்சோ வந்துட்டே இருக்கு. மனசுல நிறைய ஆசைகள் இருக்கு. இருந்தாலும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டெசிஷனை நான் எடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப அந்த விஷயத்துல அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. உங்களை நினைக்கிறது ஒரு சைடு இருந்தாலும் நம்மளுடைய அவங்களுடைய தனிப்பட்ட அந்த லைஃப்ல ஒரு சில விஷயங்கள்ல அவரோட கவனம் இருக்க மைட் பி அவங்களுடைய கேரியர் ஸ்டடீஸ் அஸ்யூஷுவல் நம்ம எல்லாம் சொல்ற மாதிரி தான். அவங்க என்ன ட்ரை பண்றாங்க அப்படின்னா, இப்போதைக்கு அவங்களுடைய லைஃப்ல ரியாலிட்டியில என்ன இருக்கு அப்படின்றத மறைச்சிட்டு கொஞ்சம் ட்ரீம்லயே இந்த பர்சன் வாழ்ந்துட்டு இருக்காங்க. லைக் அதுக்கு ஈகோவும் ஒரு காரணம். இந்த கார்ல நமக்கு நெகட்டிவா பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு ட்ரீம்லயே அந்த லைஃப் அவர் மூவ் பண்ணிட்டே இருக்காரு. ரியாலிட்டியில என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கல. நாட் ஓன்லி இன் தட் ரிலேஷன்ஷிப், அவங்க அவங்களுடைய கெரியர், அவங்களுடைய லைஃப் எல்லாத்துலயுமே அப்படிதான் இருக்காங்க. ஸோ இது ரொம்ப பாசிட்டிவான கார்டு. நான் எப்பயும் சொல்ற மாதிரி நமக்கு 10 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கிறது. ஸோ ரொம்ப ஹாப்பியான கப்பிள்ஸ், சில்ட்ரன்ஸ் இதெல்லாம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான கார்ட்ஸ். இந்த இந்த நோ கான்டாக்ட்ல தான் அவங்க உண்மையான ஹாப்பினா என்ன, அவங்களுடைய உண்மையான ஹாப்பினா என்னன்னு புரிஞ்சுக்கிறாங்க. விச் மீன்ஸ் அவங்களோட ஒரு ட்ரூவான ஒரு ஹாப்பினஸே நீங்க தான் அப்படின்னு இப்போ அவங்க ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. அது அவங்க கூட நம்ம அந்த பொண்ணு கூட இருந்த நாட்கள், அந்த பையன் கூட இருந்த நாட்கள்ல தான் நம்ம உண்மையிலே ரொம்ப ஜாலியா இருந்தோம், ரொம்ப ஹாப்பியா உண்மையான மகிழ்ச்சியை நம்ம அனுபவிச்சிருக்கோம் அப்படின்றது அவர் ரியலைஸ் பண்றாரு இந்த டைம்ல. ஆனா அவங்க லைஃப்ல என்ன ரொம்ப ஸ்ட்ராங்கா நினைக்கிறாங்கன்னா, நமக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கணும், அது உங்க கூட தான் இருக்கணும்னு அவங்க ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாங்க. அவங்க கூட ரொம்ப இயர்ஸ் இந்த லைஃப் நீளணும்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப பாஸ்ட்ல கூட நீங்க என்னென்ன மாதிரி ஹாப்பியான மூமெண்ட்ஸ் நீங்க உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த பாசிட்டிவான அந்த ஒரு ஹாப்பியான மூமெண்ட்ஸ் பத்தி அவங்க நிறைய நினைக்கிறாங்க. உங்ககிட்ட இருக்கும்போது தான் அவங்களோட லைஃபே ரொம்ப முழுமையா இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள தாட்ஸ் இருக்கு. 10 மீன்ஸ் நமக்கு டேரோட்ல Ace to 10 இருக்கும் கார்ட்ஸ் ஒரு இதுலயும். ஸோ இந்த லைஃபே முழுமையடையுது அப்படின்னா அது உங்களால மட்டும்தான் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. உங்ககிட்ட இருக்கும்போது தான் ரொம்ப ஹாப்பியா இருந்த தருணங்கள் அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்றாரு. இந்த நோ கான்டாக்ட் சீக்கிரம் முடியணும், அது நமக்கு ஒரு ஹாப்பியா அகைன் ஒரு லைஃப் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு அந்த சோல் தவிச்சிட்டு இருக்குது. உங்களை ஒரு சாதாரண அட்ராக்ஷனா அவர் எப்பவுமே பார்த்ததில்ல. அவர் உங்களை எப்படி நினைக்கிறாரு அப்படின்னா யோர் சோல்மேட் ஃபார் தம். அவங்களுடைய ஒரு பியூர் ஒரு லவபிளான பர்சன், ஒரு பயங்கரமான சோல்மேட் நீங்க அப்படின்றத அவர் ரொம்ப தீர்க்கமா நம்பிட்டு இருக்காரு. அண்ட் பழைய கசப்பான விஷயங்கள் இருக்கு, உங்க மேலேயும் ரீடிங் வச்சு பார்க்கும்போது மிஸ்டேக்ஸ் இருக்கு, அண்ட் தட் பர்சன் மேலேயும் இருக்கு. அந்த ஒரு கசப்பான நிகழ்வுகள் மறந்துடணும் அப்படின்னு அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அவருக்குள்ளே. ஆனா ஒரு சில விஷயங்கள் அவர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் பண்ணியிருக்காரு. அது அவரை ஹர்ட் பண்ணிட்டு இருக்கு, அது ஒரு டிராமாவை கிரியேட் ஆயிருக்குது. அவர் அதை மறக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. ஸோ எப்போ இந்த விஷயங்கள் அவர் மறந்துட்டு ஃபுல்லா வராரோ அப்போ இந்த இடத்துல அந்த ஈகோ பிரேக் ஆகும். ஸோ அந்த நோ கான்டாக்ட் பிரேக் ஆகும். இந்த டைம்ல நான் எல்லா ரீடிங்ஸ்லயும் சொல்றதான். ஸோ இந்த டைம்ல இப்படி உங்களுக்கு பாசிட்டிவ் ஒரு ரீடிங் வருது நம்ம சேனல்ல இருந்து, ஏதோ ஒரு இதுல நீங்க பாக்குறீங்க, உங்களுக்கு பாசிட்டிவா இந்த மாதிரி ஏதாவது யூனிவர்ஸ் சைன் கொடுக்குறாங்கன்னா ப்ளீஸ் டூ மேனிஃபெஸ்டேஷனை ப்ராப்பரா பண்ணுங்க. ப்ராப்பரா உங்களுக்கு பண்ண தெரியல அப்படின்னா ஒரு கைடன்ஸ் எடுத்துக்கோங்க. ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நம்மளுடைய சேனல்ல நம்ம நிறைய சக்சஸ் ஸ்டோரி எஸ்பெஷலி ரிலேஷன்ஷிப்ல நம்ம கொடுத்துருக்கோம். எப்படி ஹீலிங் கூட கொடுத்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு மேனிஃபெஸ்டேஷனை கொண்டுட்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு அந்த கிளாஸ்ல ஒட்டு இருக்கு. ஸோ அதனால ரிலேஷன்ஷிப்ல நிறைய சக்சஸ் ஸ்டோரி நம்ம கொடுத்துருக்கோம். இன்னும் நிறைய சக்சஸ் ஸ்டோரி இருக்கு. நான் அது எல்லாமே உங்களுக்கு கூடிய விரைவில் நம்மளுடைய சேனல்ல நான் அதை கொடுக்குறேன். அப்போ உங்களுக்கு இன்னும் ரொம்ப அதோட உண்மையான வேல்யூ என்ன அப்படின்றது புரியும். ஸோ அந்த பர்சன் சம்டைம்ஸ் அவங்களே கண்ட்ரோல் பண்ணிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட பேசாம ரொம்ப அமைதியா இருக்கிறது. ஆனா ஒரு நம்ம ஒரு மெடிடேஷன் பண்ணும்போது சம்டைம்ஸ் காடு கூட எல்லாம் இணைவோம்ல, அந்த மாதிரி அவங்களுடைய சோல்
அமைதியா அந்த மௌனம் இருந்தாலும் உங்க கூட பயங்கரமா கனெக்ட் ஆகியிருக்கு. அவங்களுடைய மைண்ட் ரொம்ப டீப் கனெக்ஷன்ல வந்து உங்க கூட இருக்கிறாங்க. அவங்களோட மனசுல உங்ககிட்ட உங்க மேல இருக்கக்கூடிய அந்த லவ்வையும் அந்த அந்த கஷ்டத்தை கூட அவங்க வந்து யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்கல. நான் அந்த பொண்ணை நான் பிரிஞ்சிருக்கிறேன், அவளை நான் இவ்வளோ லவ் பண்றேன், அவளை நான் இவ்வளோ நேசிக்கிறேன் அப்படின்றத உங்ககிட்ட இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சரி, அந்த பொண்ணை பிரிஞ்சிருக்கிறத வந்து எனக்கு இவ்வளோ பெயின்ஃபுல்லா இருக்கு அப்படின்ற அந்த பெயினையும் சரி யார்கிட்டயுமே அவர் வந்து ஷேர் பண்ணிக்கவே இல்லை. லவ்வையும் ஷேர் பண்ணிக்கல, இந்த பெயினையும் ஷேர் பண்ணிக்காம அவங்களுக்குள்ளே வச்சுட்டு இருக்காங்க. ஆனா அவங்களோட இன்ட்யூஷன் என்ன சொல்லுதுன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா, இந்த பையன் தான் எனக்கான லைஃப், இந்த பொண்ணு தான் என்னோட லைஃப் அப்படின்னு அவங்களுடைய உள்ளுணர்வு வந்து இந்த டைம்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிக்கிட்டே இருக்குது அவங்கள. ஆனா வந்துட்டு ஒரு ஆக்ஷன்ல வந்து இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இறங்காம அவங்க இருக்கிறாங்க. ஒரு கரெக்டான டைம் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அமைதியா பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அங்க ஈகோவும் அவங்களுக்கு ப்ளே பண்ணிட்டு இருக்கணும். நீங்க அவர்கிட்ட பேசல அப்படின்னாலும் பரவாயில்ல, நீங்க ஐயோ நம்ம பேசல, ஏன் அந்த பொண்ணு நம்ம கிட்ட பேசல, ஏன் அந்த பையன் பேசல அப்படின்னு நீங்க நினைச்சாலும் இந்த டைம்ல இந்த கார்ட்ஸ் நமக்கு சொல்றது என்னன்னா, உங்க மனசுல நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் எக்ஸாக்டா அவங்களுக்கு போய் சேருது. விச் மீன்ஸ் உங்களுடைய டெலிபதி இங்க சூப்பரா ஒர்க் ஆகுது. உங்களுக்கு டெலிபதி பண்ண தெரியல அப்படின்னா நம்மளுடைய சேனல்ல ப்ராப்பரா டெலிபதி பண்றது எப்படின்னு ஒரு சில ட்ரிக்ஸ்லாம் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு அந்த ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நீங்க பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து ஒரு பயங்கர ரிசல்ட் இருக்கும். ஸோ நம்மளுடைய சேனல்ல நீங்க கண்டிப்பா இந்த வீடியோ முடிச்சுட்டு அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுங்க. ப்ராப்பரா அதுல நான் கொடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. இந்த டைம்ல அந்த டெலிபதி மெத்தட் வந்து உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷனுக்கு சப்போர்ட் பண்ணும். நான் எப்பவுமே ரீடிங்ல வந்து கார்ட்ஸ் வரும்போது அந்த கார்ட்ஸுக்கு என்ன மெத்தட்னு சொல்றேன் இல்லையா. ஸோ இந்த கார்ட்ஸுக்கான மெத்தட் வந்து டெலிபதி வந்து ரொம்ப சூப்பரா ஒர்க் ஆகும். ஓகேங்களா. வெளியில வந்து அவங்க இத்தனை வருஷம் பேசல, இத்தனை மந்த்ஸ் பேசல அப்படின்ற மாதிரி இருந்தாலும் உங்களை வந்துட்டு உங்க மேல எப்படி ஒரு அன்பு இருக்கு அப்படின்னா, ஒரு கடல் அளவுக்கு வந்து அன்பு வந்து உங்க மேல பயங்கரமா வச்சிருக்காங்க. அந்த அன்பு வந்து ஐயோ அந்த பொண்ணு என்கிட்ட பேசாம இருக்காளே, இந்த பையன் பேசாம இருக்காளே நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஒரு கடல் அளவுக்கு இவ்வளோ அன்பை வந்து உங்க மேல வந்து அந்த பர்சன் வந்து வச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள பயங்கர மன கஷ்டங்களும் இருக்கு, ஒரு பயங்கர மன அழுத்தத்திலயும் இருந்துட்டு இருக்காங்க அந்த பர்சன். ஏன்னா அவங்க லைஃப்ல நீங்க இல்லை, நீங்க தான் உங்களுடைய லைஃப், நீங்க தான் உங்களுடைய சோல்மேட், நீங்க தான் உங்களுக்கு ஃபுல் ஹாப்பினஸ் இவ்வளோ நினைக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு பொக்கிஷமான விஷயம் நம்ம லைஃப்ல இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான அழுத்தத்துல அவங்க இருக்காங்க. அண்ட் உங்க 2 பேருக்கும் பாஸ்ட்ல நடந்த சில ஆர்கியூமெண்ட்ஸ், சில கசப்பான விஷயங்கள், இதெல்லாம் நினைச்சு அவங்க வருத்தப்பட்டுட்டே இருக்காங்க. ஏன் அவங்க அப்படி பேசினாங்க, ஏன் என்னை இப்படி ஹர்ட் பண்ணாங்க. அஃப்கோர்ஸ் நீங்க ஹர்ட் ஆயிருக்கீங்க, அதனாலதான் அந்த ரீடிங் பார்த்துட்டு இருக்கீங்க. தட் சேம் அந்த சோலும் அஃபெக்ட் ஆயிருக்கு, அது பயங்கர ஃபீல் பண்ணுது. சரி நீங்க அதை பார்த்தாலே தெரியும்ல, அப்படியே அந்த ப்ரெஷர் வந்து இந்த பிக்சர்ல நமக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷரை வந்து அந்த பர்சன் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு மன அழுத்தத்துல வந்து அந்த பர்சன் வந்து இருக்காங்க. ஒரு பெஸ்ட் பர்சனை நம்ம விட்டுட்டோமே, என்னோட லைஃபே அதுதானே, அந்த லைஃபே நான் இழந்துட்டேன், இல்லை நான் அவங்களை ஹர்ட் பண்ணிட்டேனோ, நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேனோ, அவளை நான் அவ்வளோ அதிக காயப்படுத்திட்டேனே அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப மன வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அது சொல்லதான் வரல, ஏன்னா இந்த ஈகோ தடுக்குது. பட் அவங்க மனசுக்குள்ள அவ்வளோ மன வருத்தங்களை வச்சுட்டு இருக்காங்க. நீங்க பேசுனதையும் தாண்டி அவக்கு அதிகமா நினைக்கிறது, நான் அவளை ஹர்ட் பண்ணிட்டேனோ, நான் அந்த பையனை ஹர்ட் பண்ணிட்டேன்ற எண்ணங்கள் அதிகமா அவங்க மனசுக்குள்ள மன அழுத்தமா இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து உங்களை நேசிக்கிறாங்க. நமக்கு பிடிச்ச ஒரு பர்சன் கஷ்டப்படுறத நம்ம விரும்ப மாட்டோம்ல. ஸோ அந்த மாதிரி நீங்க கஷ்டப்படுறத அவங்களால தாங்கிக்க முடியல, அதுவும் நம்ம அந்த கஷ்டத்தை கொடுத்துட்டோமோ அப்படின்னு அவங்க வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரிலேஷன்ஷிப் சரியாகுமா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்களே நினைச்சுக்கிறாங்க, நம்ம வந்து தப்பா நினைச்சிட்டு இருக்கோமோ, இனிமேல் இது எப்படி சரியாகும், அவங்க இன்னும் நம்ம கிட்ட பேசலையே, நம்ம போய் பேசினாலும் எதுவும் ஆகுமோ அப்படின்னு அவங்களே வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நினைச்சுக்கிறாங்க. இந்த அளவுக்கு நான் அந்த பொண்ணை காயப்படுத்திட்டேன்னு நினைக்கிறாங்களோ, அட் சேம் டைம் அதே எனர்ஜி எப்படி ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னா, என்ன அந்த பொண்ணு அப்படி எப்படி பேசியிருக்கலாம், என்னை ஏன் அந்த பையன் அப்படி ட்ரீட் பண்ணிருக்கலாம் அப்படின்ற அந்த கோபம், அந்த ஆதங்கம் வந்து இன்னும் அதிகமா அவங்களுக்குள்ள அடிக்கடி வந்து போயிட்டே இருக்கு. அதுதான் ஈகோவை இங்க கிரியேட் பண்ணுது. இந்த கார்டோட ரெஃப்ளெக்ஷன் வந்து இங்க வருது, அந்த ஈகோவை வந்து அவங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்குது.
மறுபடியும் பேசினா சண்டை வந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. நீங்க ப்ரெஷர் கொடுப்பீங்களோ, மறுபடியும் இந்த மாதிரி தான் இந்த லைஃப் இருக்குமோ அப்படின்ற அந்த தாட் வந்து அவங்களுக்குள்ள இருக்கு. அந்த எதிர்மறையான எண்ணங்கள் வந்து இன்னும் அவங்கள விட்டு போகல. ஸோ ப்ராப்பரான ஹீலிங் அவங்களுக்கு இந்த டைம்ல தேவைப்படுது. ஸோ நம்ம யூனிவர்ஸ் வந்து ப்ரே பண்ணிப்போம், அவங்க ஹீல் ஆகட்டும்னு. நீங்களும் யூனிவர்ஸ் கிட்ட வந்து ப்ரே பண்ணிக்கோங்க, அந்த சோல் ஹீல் ஆகணும்னு. ஹோப்பன பண்ணுங்க, ஹோப்பன பண்ணுங்க. நம்மளுடைய சேனல்ல ஹோப்பன எப்படி பண்ணணும்னு நான் கொடுத்துருக்கேன். அண்ட் அவங்களோட ஹார்ட் வந்து உங்களை ரொம்ப நேசிக்குது. ஆனா மூளை வந்து வேண்டாம், நீ ரொம்ப காயப்பட்டுட்ட, பேசாம இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. உங்களுடைய 2 பேர்கிட்டயுமே இருக்கக்கூடிய சில விஷயங்கள் ஏதோ ஒன்று ஒத்து போய் தான் நம்ம வந்து இந்த ரிலேஷன்ஷிப்லாம் வருவோம், ரைட்? நம்மள மாதிரி இருக்காங்களோ, ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்கள் இருக்கும் சம்திங். பட் இந்த டைம்ல அவங்க எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒத்து வராது. நீங்க ஒரு துருவம், அவங்க ஒரு துருவம் அப்படின்ற மாதிரி அவங்க மைண்ட் வந்து சொல்லுது, வேண்டாம், நீ இந்த அளவுக்கு ஹர்ட் ஆயிட்டா, தயவு செஞ்சு அமைதியா இரு, இனிமேல் எதுவுமே மூவ் பண்ணாதுன்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு ஓவர். அதை தான் இந்த கார்டும் நமக்கு சொன்னாங்க. அதுக்கு கீழே வந்துட்டு இருக்கு அது அந்த கார்டும் நமக்கு அதே தான் எக்ஸ்பிளைன் பண்ணுது. வேணாம், நீ அமைதியா இரு, நீ ரொம்பவே ஹர்ட் ஆயிட்டா, உன்னால இதுக்கு மேல தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க பிரைன் வந்து அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அண்ட் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, லைக் யாரோ ஒரு பர்சன் உங்களை பத்தி நெகட்டிவா அவங்க கிட்ட ப்ரொஜெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த பையன் அப்படித்தான், அந்த பொண்ணு இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு தேர்ட் பர்சன் உங்களை பத்தி, தேர்ட் பர்சன் இன் த சென்ஸ் நாட் இன் த ராங் வே, ஒரு அஃபேர் கிடையாது, ஏதோ ஒரு பர்சன் வந்து உங்களை பற்றி, அது 1 or 2%, 3% கூட இருக்கலாம், உங்களை பத்தினா நெகட்டிவான தாட்ஸை வந்து அவங்க கிட்ட வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டே இருக்கு. ஸோ அந்த இந்த விஷயமுமே அந்த ஈகோவை வந்து கிரியேட் பண்ணுது. ஓ ஆமா ஆமா, ஓகே, நீ ஃபர்ஸ்ட் மெசேஜ் பண்றியா, நான் பாக்குறேன் அப்படின்ற அந்த ஈகோ வந்து அவங்களுக்கு வந்து இருக்குது. அண்ட் நிறைய வந்து இப்போதைக்கு அவங்களுடைய ஃபேமிலி சைடும் சரி, அவங்க லைஃப்லயும் சரி, சில சுச்சுவேஷன்ஸ் வந்து சரியில்லை. அவங்க நிறைய கஷ்டங்களெல்லாம் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பிஸ்னஸாக இருக்கட்டும், ஸ்டடீஸாக இருக்கட்டும், ஆர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா சில கன்ஃபியூஷன்ஸ்ல வந்து அவங்க வந்து இருக்காங்க. ஸோ ரொம்ப குழப்பமான ஒரு சூழ்நிலையில தான் இருக்காங்க. அண்ட் அவங்க இந்த டைம்ல வந்துட்டு முக்கியமான சில விஷயங்களையும் அவங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் அதை வந்து அவங்களுடைய ஹார்ட் வந்து பண்ண விடலை. மூளை எவ்வளவோ பண்ணணும்னு சொல்லி ஒரு வழி காட்டினாலும் அந்த ஹார்ட் வந்து அதை பண்றதுக்கு தயாரா இல்லை. பிகாஸ் அது அதிகமா உங்களை பத்தி தான் நினைக்குது. இந்த நோ கான்டாக்ட்ல பின்னாடி லைஃப்பை வந்து எப்படி நம்ம பெஸ்டா மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து அந்த கஷ்டங்கள் இருந்துட்டே இருக்கு. பழைய பண்ண மிஸ்டேக்ஸ் நடக்காம பாத்துக்கணும். நீங்க ஏதோ ஏதோ ஒரு ஹோப் இருக்கு, ஏதோ ஒரு ஆக்ஷன் இல்லை. சரி, இந்த ஒரு குழப்பத்துல இருக்காங்க, இதை பார்த்துல நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க மாதிரி தெரியுது, ஏதோ ஒரு தனிமையில இருக்கணும்னு தோணுது, அவங்களுக்குள்ளேயே ரொம்ப அப்படி ஒவ்வொரு எண்ணங்களும் வந்து போராடுது, பீப்புள்ஸ் இன்டரப்ஷன் இருக்கு, எல்லாமே இருந்தாலும் இந்த ரிலேஷன்ஷிப் நம்ம கிட்ட வந்துரும் அப்படின்ற ஏதோ ஒரு ஹோப் அவங்களுக்கு இருக்கு. சரி, பக்கத்துல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் எப்படியும் வந்துரும்ன்ற ஏதோ ஒரு அசட்டுத்தனமான நம்பிக்கை இருக்கு. தட் கால்டு மேனிஃபெஸ்டேஷன். மைட் பி அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணலாம், அவங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன் பத்தி என்னன்னு தெரியாம இருக்கலாம். ஆனா ஏதோ ஒரு நம்பிக்கை வந்து அவங்களுக்குள்ள உங்களுடைய அந்த ட்ரூ லவ் வந்து இந்த பர்சனுக்கு வந்து கொடுக்குது. ஸோ அந்த டைம்ல நீங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி வந்து நம்ம வந்து இன்னும் பெஸ்டா மாத்துறது, எப்படி அதை வந்து தக்க வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பிளான் பண்றாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்ல சில பர்சன் வந்து ரெஸ்பான்சிபிளே இல்லாம இருந்திருப்பாங்க. மேபி நீங்க எல்லாம் ரெஸ்பான்சிபிளா எடுத்துட்டு இருப்பீங்க. ஸோ இனிமேல் எப்படி இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து நம்ம ரெஸ்பான்சிபிளா இருக்கிறதா அப்படின்னு வந்து அவங்க வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அர்ப்பணிப்பு, நீங்க அவங்களுக்காக பண்ண எல்லா விஷயங்களையுமே அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க. நீங்க அவங்களுக்காக நிறைய சாக்ரிஃபை பண்ணிட்டீங்க. அது எல்லாமே இப்போ அந்த சோல் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது. எனக்காக அந்த பையன் இவ்வளோ பண்ணியிருக்கான், எனக்காக அவ இவ்வளோ பண்ணியிருக்கா அப்படின்னு அந்த சோல் வந்து இப்போ வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒரு லாங் டேர்மா எடுத்துட்டு போகணும்னு தான் அகைன் அண்ட் அகைன் அவங்க வந்து விரும்புறாங்க. அதை தான் நமக்கு கார்ட்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்கு. அண்ட் தட் ஃபைனல் கார்டு, உங்க மேல இன்னும் அந்த பர்சன் அந்த ஒரு ஒரு க்ரஷ் இருக்கும்ல, ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு லவ் இருக்கும்ல, அந்த லவ் வந்து இன்னும் அந்த பர்சனுக்கு உங்க மேல இருக்கு. கொஞ்சம் கூட அந்த லவ் குறையல. கோபம் இருக்கிறது உண்மைதான், பட் அந்த லவ் வந்து குறையவே இல்லை. சம்டைம்ஸ் வந்து தன்கிட்ட இருக்கக்கூடிய லவ்வை உங்களுக்கு வந்து புரிய வைக்கணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு.
ஸோ இதெல்லாம் இருக்குது. இப்போ அந்த எண்ணங்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஆரம்பிச்சிருக்கு. பேசிடலாமா, நம்ம கால் பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி உங்களை நினைச்ச இந்த பர்சன் இப்போ ஒரு புதுசா ஒரு ரிலேஷன்ஷிப்ல நம்ம என்டர் ஆகும்போதோ நமக்கு வந்து ஒரு ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வு இருக்கும்ல. அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும், அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அப்படி அந்த மாதிரி ஒரு விதமான அந்த ஃப்ரெஷ் ஸ்டார்ட் வந்து இந்த பர்சனுக்கு வந்து இப்போதைக்கு வந்திருக்குது. ஸோ அது இந்த ஃபர்ஸ்ட் கார்டில் இருக்கக்கூடிய ஈகோவை மறக்க வைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நம்ம எல்லாமே ப்ரே பண்ணிப்போம் இந்த நோ கான்டாக்ட் வந்து சீக்கிரமா பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே அந்த நோ கான்டாக்ட் வந்து சீக்கிரம் எண்டாகணும்னு சொல்லிட்டு, ஸோ நீங்களும் அந்த கீழே அந்த ப்ரேயர்ஸ் வந்து தெரிவிங்க. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாருடைய அந்த நோ கான்டாக்டும் சீக்கிரமா பிரேக் ஆகணும்னு ப்ரே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க கீழே கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. ஓகே, இந்த நோ கான்டாக்டை அவங்க பிரேக் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. உங்களை ரொம்ப ஹாப்பியா வச்சுக்கணும் அப்படின்ற மனநிலைமைக்கு அந்த பர்சன் வந்துட்டாங்க. பிகாஸ் நீங்க எவ்வளோ ட்ரூவான பர்சன், அவங்களுக்காக நீங்க எவ்வளோ பண்ணியிருக்கீங்க அப்படின்றத அந்த பர்சன் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. அகைன் உங்களை வந்து அவங்க லைஃப்குள்ள ஏந்திக்கணும். லைக் ஒரு குழந்தை நம்ம ஏந்திப்போம்ல, அந்த மாதிரி அவங்க லைஃப்ல அவங்களை ஏந்திக்கணும் அப்படின்ற அந்த லவ் வந்து அவங்களுக்குள்ள அதிகமா இருக்கு. ஸோ சம்மரி மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, வெளியில வந்து ஈகோ இருக்குது, அதே மாதிரி மன அழுத்தமும் இருக்கு. ஸோ அவங்களுக்குள்ளேயே அந்த மன அழுத்தத்தை வச்சுட்டு அவங்க வந்து பயங்கர கண்ட்ரோல்டா இருக்காங்க. இந்த பர்சன் ரொம்ப குழப்பங்கள் இருக்கு, நிறைய முரண்பாடுகள் இருக்கு ஹார்ட்டுக்கும் மைண்டுக்கும் இடையில. அதே அவங்க வந்து போட்டு போராட வச்சுட்டே இருக்குது. ஸோ மௌனமா இருந்தாங்க அப்படின்னாலும் உங்களை பத்தி இந்த பர்சன் வந்து ரொம்ப டீப்பா வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் ஒரு மெடிடேஷன் பண்ணும்போது நம்ம காட் கூட எப்படி கனெக்ட் ஆகுமோ அந்த மாதிரி இந்த பர்சனோட கனெக்ஷன்ல ரொம்ப இந்த யூனிவர்ஸ் எப்படி கனெக்ட் ஆகிருக்கோ அந்த அந்த வைப்ரேஷன் கூட வந்து அவங்க வந்து உங்க கூட வந்து கனெக்ட் ஆகிருக்காங்க. உங்களை தான் தன்னுடைய சோல்மேட், லைஃப் பார்ட்னர், நீங்க லைஃப் லாங் உங்க கூட வரணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப ஈகரா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்ட்ரெஸ், இந்த மன போராட்டங்கள் என்னதான் இருந்தாலும் அவங்க லைஃப்ல வந்து யாரோ உங்களை பத்தி வந்து என்னென்ன விஷயங்களோ சொன்னாலும் பட் ஸ்டில் அவங்க வந்து உங்களை தான் வந்து சோல்மேட்டா வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. உங்களுடைய அந்த நோ கான்டாக்ட் பிரேக் ஆகணும்னு அந்த சோல் வந்து ரொம்ப தவிச்சிட்டு இருக்கு. அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணது இது வந்து சரியாகிரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும், உங்களை எப்படி ரொம்ப பெஸ்டா ஹாப்பியா பார்த்துக்கணும், இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி வந்து நம்ம இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுத்துட்டு ஒரு நல்ல லைஃபை வந்து உங்க கூட லீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த பர்சன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிடுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஒரு கீழே வந்து டெஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்கும், அதை தொட்டுமே நீங்கள் வந்து பர்சனல் ரீடிங் வந்து நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். உங்கள் ரிலேஷன்ஷிப்பை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு, வெயிட் லாஸ் பண்ண, மணி மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் தேவை அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பியூட்டிஃபுல்லான ரீடிங்கில் நம்ம எல்லாரும் மீட் பண்ணுவோம். ஹாப்பி மேனிஃபெஸ்டேஷன்.